என்னோட பேர் ரோசி மீனா பால்ராஜ். நான் போல் வால்ட் ஈவெண்ட் பண்றேன். எனக்கு 23 இருக்கும் போது அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே நான் வந்தேன். ஸோ யாருமே வந்து என்ன அக்செப்டே பண்ணிக்கல. ஏன்னா எனக்கு 23. அதை தாண்டி நான் வந்து ரொம்ப ஷார்ட் அந்த ஈவெண்ட்டுக்கு 157 சென்டிமீட்டர்ஸ் தான் இருந்தேன். மினிமம் 165 இருக்கணும் அந்த ஈவெண்ட்டுக்கு. ஸோ அப்போ எந்த கோச்சஸுமே என்னை எடுத்துக்கவே இல்லை, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள். இந்த ஈவெண்ட் வந்து போல் வந்து இங்க மேனுஃபேக்சரிங் கிடையாது. யூஎஸ்ல இருந்து இம்போர்ட் தான் பண்ணணும். 1.5 lakhs ஆகும் ஒரு போல் வந்து வாங்குறதுக்கு. பினான்சியல் சப்போர்ட்டும் அவ்வளவோ கிடையாது. நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஒரு போல் 1.5 lakhsனா அது வந்துட்டு அது நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அதை எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை நாங்க பாக்கலாமா? ஏன்னா நீங்க உங்க மூலமா தான் நாங்களே அதை பார்க்க முடியும். ஏன்னா 1.5 lakhsங்கிறது ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா எல்லாராலையும் அச்சீவ் பண்ணிட முடியும். ஏன்னா காலையில எழுந்து ஓடு, நீ பிராக்டிஸ் பண்ண, உன்னால முடியும். அப்படி கிடையாது. அதுக்கு கரெக்டான ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் தேவை, கோச்சஸ் தேவை. அண்ட் அது ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம். இத விளையாட்டுத்துறை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய கவர்மெண்ட், நம்மளுடைய டிசிஎம் ஸ்பெஷலி எடுத்து இதை செய்யறனால மட்டும்தான் எளிய மக்களால இத வந்துட்டு பயன்படுத்தி இதுல ஜெயிக்க முடியும். என்ன பண்ணி காட்ட போறீங்களா? அதானே நின்னு அதை வச்சுட்டு இந்த அக்வாமேன் நிப்பார்ல, அந்த மாதிரி அக்வாமேன் மாதிரி வச்சுட்டு அப்படியே தைரியமா பேசுங்க. இப்போ ரசிப்பாரு நம்ம சிஎம்ஓ டிசிஎம்ஓ. சோ அந்த அளவுக்கு எனக்கு பினான்சியல் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. ஒரு போல் கூட என்கிட்ட கிடையாது, எந்த போலுமே கிடையாது. அப்பதான் வந்து நான் நேஷனல் மெடல் பண்ணோடனே மீம்ஸ் ஸ்கீம்ல வந்து என்ன ஆட் பண்ணாங்க. ஆட் பண்ணி நான் வந்து இப்போ 6 போல்ஸ் கிட்ட வச்சிருக்கேன். மீம்ஸ் ஸ்கீம்ல இருந்து எனக்கு போல்ஸ் வாங்கி தந்திருக்காங்க. அதை தாண்டி நான் நேஷனல் ரெக்கார்ட் வச்சு அப்புறம் இன்டர்நேஷனல்ஸ் மெடல் பண்ணேன். மோர் தென் ஒரு 15 அப்ளிகேஷன் போட்டுப்பேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. இன்கம் டேக்ஸ், கஸ்டம்ஸ், ரயில்வேஸ்க்கெல்லாம் போட்டேன். எதுக்கு ரிஜெக்ஷன் ஆகுதுன்னு இப்போ வரையுமே எனக்கு தெரியாது. இப்போ வரையுமே தெரியாது எனக்கு. ஏன்னா நான் எஜுகேஷன்ல 2 டிகிரி முடிச்சிருக்கேன். அப்புறம் நான் ஸ்போர்ட்ஸ்ல 2019 இருந்து 25 வரையும் கரண்ட்ல எல்லா நேஷனல்ஸுமே மெடல், இன்டர்நேஷனல்ஸ் வந்து ஏசியன்ல மெடல் பண்ணிருக்கேன். எதுக்காக என்ன ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு இப்போ வரையுமே தெரியாது. ஹானர் பண்றதுக்காக உதய் சார் வந்து அப்ப ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், அப்பதான் மாறின டைம் 2 months ஆகுது சார். அப்பதான் 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு சொல்லி ஓபன் ஆகுது. ஓபன் ஆகி அவர் வந்து வாக்குறுதி கொடுத்தாரு, எனக்கு ஒரு 3 months டைம் கொடு, நான் உனக்கு வந்து வேலை கொடுக்குறேன் அப்புறம் அப்படி சொன்னாரு. 3 monthsல என்ன ஆச்சு? சீக்கிரம் சொல்லுங்க. 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டால முதல் பெண்ணா நான் வந்து அதுல அப்பாயின்மெண்ட் ஆகி டிஎன்பிஎல் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஆபீசரா அப்பாயின்மெண்ட் ஆனேன். ஈவன் நான் ரயில்வேஸ்ல போஸ்ட் கொடுத்தாங்க. அதை விட ட்ரிபிள் மடங்கு சேலரி வந்து இப்ப நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன் சென்னையில டிஎன்பிஎல் டிபார்ட்மெண்ட்ல. எங்க போல் வால்ட்ல ஈவெண்ட்ல ஒரு பொண்ணு, அவளும் இந்தியா டாப்பர் ஒரு பொண்ணு. லாஸ்ட் மந்த்ல வந்து ஸ்கல்ல அடிபட்டு கீழே விழுந்துட்டா அந்த பொண்ணு. கீழே விழுந்து சேலம் பொண்ணு அந்த பொண்ணு. எந்த ஒரு இது அங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸ்கல்ல வந்து பிளட் லீக்கேஜ் ஆயிடுச்சு. இங்க சென்னைக்கு வந்து அழைச்சிட்டு வந்தாங்க அங்க வந்து ஆம்புலன்ஸ்ல இருந்து. சோ அங்க எந்த ஒரு இதுமே இன்ஃபர்மேஷன் இல்ல. ஒரே வார்த்தை எஸ்டிடில சொன்னாங்க. ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சார் அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க. டக்குன்னு அரேஞ்ச் பண்ணி அண்ணா சாலையில உள்ள அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து 1 டேக்கு வந்து 2 lakhs கேட்டாங்க ஐசியூல வைக்கிறதுக்கு. உடனே மீம்ஸ் அந்த பொண்ணு மீம்ஸ் ஸ்கீம்ல இருக்கா. மீம்ஸ் ஸ்கீம்ல அப்ளிகேஷன்ல உடனே 4 lakhs அந்த பொண்ணு அக்கௌண்ட்ல ஏத்தி அந்த ஒரு ஸ்போர்ட்ஸை தாண்டி மெடிக்கல் அலவன்ஸுமே அவங்க எல்லாமே தந்து எங்களை பண்ண வச்சிருக்காங்க. இவ்வளவு ஸ்போர்ட்ஸ் பண்றவங்களுக்கு உண்மையாவே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். டெப்டி சிஎம் சாருக்கும் சரி, சிஎம் சாருக்கும் சரி ரொம்ப நன்றி தெரிவிச்சு. இது ஒரு கொண்டாட்டம் மட்டும் இல்ல, it's a Dravidian statement, a statement we make very proudly to the entire nation. Thank you.